குரு வாழ்க, குருவே துணை, குரு அடி போற்றி. 2024 குரோதி வருடம் அக்டோபர் மாதத்தின் பலாபலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும், என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறத, என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, என்ன விதமான வழிபாடுகள் உகந்ததாக இருக்கும், ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் என்ன விதமான பலன்கள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி விரிவாக பார்க்க போகிறோம். அந்த வகையில் இப்போ பார்த்தீங்கன்னாக்க இந்த மாதத்தோட சிறப்புகள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம முதல்ல பார்க்கணும். இப்போ அக்டோபர் 2ஆம் தேதி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அமாவாசை திதி வருது. இந்த அமாவாசை நன்னாள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா முன்னோர் வழிபாடு, குலதெய்வ வழிபாடு, பித்திருக்கள் வழிபாட்டுக்கு உகந்த நாட்களாக இருக்குது. அடுத்து அக்டோபர் 3ஆம் தேதி பார்த்திங்கன்னா நவராத்திரி பூஜைகள் ஆரம்பம். அக்டோபர் 11ஆம் தேதி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் பூஜை ஆரம்பம். அன்னைக்கு தான் அந்த பூஜைகள் செஞ்சு வழிபாடு செய்யக்கூடிய ஒரு நாள். அடுத்து அக்டோபர் 17 அப்படிங்கிறது பௌர்ணமி திதி. திரு அண்ணாமலையாரை வழிபடக்கூடிய, கிரிவலம் சென்று வழிபடக்கூடிய, முழு அருளை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள், அம்மனுக்கு உகந்த நாளாகவும் இருக்குது. இப்படிப்பட்ட விசேஷ தினங்களோடு இருக்கக்கூடிய இந்த நாட்களில் 21 அக்டோபர் 21, 24 பார்த்தோம்னாக்க சுமுகூர்த்த தினங்களாக வருது. அடுத்து அக்டோபர் 28 வாஸ்து நாள். புது வீடு கட்டணும் அப்படின்னா வாஸ்து குறிக்கிறதுக்கு மிகவும் உகந்த நாளாக இருக்குது. அடுத்து அக்டோபர் 31 தீபாவளி திருநாள் பண்டிகை அப்படிங்கிறது அன்னைக்கு தான் வருது. இப்படிப்பட்ட சிறப்புகளோட இந்த மாதம் தொடங்குது. அது மட்டும் இல்லைங்க, 4 விதமான கிரக பெயர்ச்சிகள் அப்படிங்கிறதும் இந்த அக்டோபர் மாதத்தில் வருது. புதன் பகவான் பார்த்தோம்னா அக்டோபர் 10ஆம் தேதி பெயர்ச்சி ஆகிறார். சுக்கிர பகவான் 13ஆம் தேதி பெயர்ச்சி ஆகிறார். செவ்வாய் பகவான் அப்படிங்கிறவர் 20ஆம் தேதி பெயர்ச்சி ஆகிறார். இதுக்கு இடையில சூரிய பகவான் அப்படிங்கிறவர் அக்டோபர் 14ஆம் தேதி பெயர்ச்சி ஆகிறார். இப்படிப்பட்ட பெயர்ச்சிகளை வைத்துக்கொண்டு என்ன விதமான பலாபலன்கள் இந்த அக்டோபர் மாதத்தில் இருக்க போகுது அப்படிங்கிறத டீட்டெயில்டாக விரிவாக நம்ம பார்க்க போகிறோம். அந்த வகையில் உங்களுக்கு ஏதேனும் இலக்கண அடிப்படையில் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் எப்படி இருக்குது, விதி அமைப்பு எப்படி இருக்குது, இப்போ இருக்கக்கூடிய கோச்சார நிலைகளுக்கும் தசாபுத்தி பலன்களும் எப்படி இருக்குது, என்ன செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி விரிவாக பார்க்கணும் அப்படின்னா டிஸ்பிளேயில் தர நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை முழுமையாக நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒவ்வொரு ராசிக்குமான கோச்சார பொது பலன், அக்டோபர் மாதத்திற்கான பொது பலன்களை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அந்த வகையில் இப்போ உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத இப்போ நம்ம விரிவாக பார்க்குறோம். வாங்க பார்ப்போம். கும்பராசி காலச்சக்கரத்தின் 11வது ராசியான கும்பராசிக்கு என்ன விதமான அக்டோபர் மாதத்தில் என்ன விதமான விஷயங்களை செய்யலான்னு பார்க்கையில், இப்போ ராசிநாதன் சொல்லக்கூடிய சனி பகவான் ராசியிலேயே வக்ரகதி நிலையில் இருக்கிறார். 7.5 சனி காலகட்டம் கும்பராசிக்கு. 2ல் ராகு, 8ல் கேது. இது ஒரு பாதிப்பு பாருங்கள். அடுத்து உங்களுடைய ராசியிலிருந்து 4ஆம் இடத்துல குரு பகவானும் அக்டோபர் 9ஆம் தேதி வக்ரகதி நிலையடைகிறார். அடுத்து உங்கள் ராசியிலிருந்து 5ஆம் இடத்துல செவ்வாய் பகவான். இதே காலகட்டத்தில் 8ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா சூரியன் புதன் இணைவோடு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. கேதுவோடு இணைஞ்சிருக்காங்க. ஒரே ஒரு கிரகம் சுக்கிரன் அப்படிங்கிறவர் ரொம்ப சாதகமாக பாக்கியஸ்தானத்தில் ஆட்சி பெற்று இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. இந்த ஒரு அமைப்பு தான் உங்களுக்கு நல்லா இருக்குது. அதுவே ஆகஸ்ட் 10க்கு அப்புறம்
இந்த பூர்வ புண்ணியாதிபதினு சொல்லக்கூடிய புதன் பகவானும் வந்து சுக்கிரனோட சேர்றாரு 9ஆம் இடத்துல. அப்போ உங்களுடைய அமைப்பு அப்படிங்கிறது 9ஆம் தேதிக்கு 10ஆம் தேதிக்கு பிறகு தான் நல்லா இருக்குது. அக்டோபர் 10ஆம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு நற்பலன்கள் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது கும்பராசிக்கு இருக்குது. கும்பராசியை பொறுத்தவரை 7 சனி காலகட்டங்கிறதுனால கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கணும். சறுக்கலான இடங்களில் ஏறுறது பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும். வண்டி வாகனங்களில் போகிறதுல கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும். அதுலேயும் முதல் சுற்று நடக்கிறவங்களுக்கு தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவசியம். இருப்பினும் வேலை தொழிலெலாம் எப்படி இருக்குங்கிறத பார்த்துருவோம். வேலை சார்ந்த விஷயம் அப்படிங்கிறதுல ஒன்றும் பெரிய ஒரு குறை ஒன்றும் இல்லை. வேலையில் ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. ஆமாம், வேலை மாறிக்கலாமா, இல்லை நினச்ச மாதிரி வேலை கிடைக்குமா, அது எங்கே கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்ப்பீங்க. இந்த காலகட்டத்தில் என்னென்னா, இந்த அக்டோபர் 10ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் எதிர்பார்த்த இடத்துல எதிர்பார்த்த மாதிரி ஒரு வேலை கிடைக்கும். வேலை மாற்றம் செய்யணும்னாலும் அக்டோபர் 10ஆம் தேதிக்கு மேலே வேலை மாற்றம், இடமாற்றம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் பண்ணிக்கங்க, நல்லாயிருக்கு. அடுத்து தொழில் நல்லா இருக்குமா அப்படின்னு பார்க்க, தொழிலதிபதி 5ஆம் இடத்துல தான் இருக்கிறார். அப்போ அக்டோபர் 20ஆம் தேதிக்குள்ள தொழில் சார்ந்த முன்னேற்றங்கள், தொழில் சார்ந்த யுக்திகள், வியாபாரம் சார்ந்த விஷயங்களில் ஒரு முன்னேற்றம் சார்ந்த விஷயங்களை பண்ணிக்கலாம். அக்டோபர் 20க்கு அப்புறம் தொழிலதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் 7ல் நீசமடைகிறார். அதுக்கப்புறம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தேவையில்லாத முதலீடுகளை அதிகப்படுத்துறது, ஆமாம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த காலகட்டத்துக்கு அப்புறம் பண்ணக்கூடாது. ஏன்னா அந்த காலகட்டம் அப்படிங்கிறது போட்டி பந்தயங்கள், வியாபாரத்தில் போட்டி, தொழிலில் போட்டி அப்படிங்கிறதெல்லாம் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அப்போ அந்த காலகட்டத்தை பொறுத்தவரையில் கொஞ்சம் நிதானமாக செயல்பட வேண்டிய காலகட்டம். அதனால் கொஞ்சம் அவசரப்படாமல் பொறுமையாக தொழில் வியாபாரத்தில் ஜெயிக்கலாம். குடும்ப பெண்கள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னா கொஞ்சம் ப்ரெஷர் இருக்கும். அது ஆணோ பெண்ணோ கண்டிப்பாக ஒரு மென்டலி ஒரு ப்ரெஷர் இருக்கும், ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு ஒரு தொந்தரவு, குடும்ப உறுப்பினர்களால் ஒரு தொந்தரவு, அல்லது வேலைச்சூழலில் ஒரு தொந்தரவு அப்படிங்கிறது, ஏதோ வார்த்தைகளால் தொந்தரவு, செயல்பாடுகளால் தொந்தரவு அப்படிங்கிறது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கத்தான் செய்யும். அதை கடந்து தான் போகணுங்கிற அமைப்பு இருக்குது. ஆமாம், 2ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால உங்கள் குடும்ப விவகாரத்தில் 3ஆம் நபர் தலையீடு அப்படிங்கிறத 2 பேருமே எடுத்துக்கப்படாது. குடும்ப உறுப்பினர்கள், 3வது நபர்கள், யாராவது 3வது நபர்களோட தலையீடு, 3வது நபர்களோட பேச்சு, அதை எடுத்து குடும்பத்தில் பேசுகிறது, வாக்குவாதம் பண்ணுறதுனால குடும்ப பிரிவினைகள் உருவாக வாய்ப்பு இருக்குது. அதனால் எதாக இருந்தாலும் நேரடியாக உங்களுக்குள்ளே பேசுங்க. 3வது தரப்பு நபர்கள் கூறும் வார்த்தைகளை நம்பி எதுவும் குழப்பிக்க வேண்டாம். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லைங்க. பல்வேறு விதமான வேலை வாய்ப்புகள், தொழில் வாய்ப்புகள், வருமானம் சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நல்லாயிருக்கு. படிப்பு சார்ந்த விஷயங்கள்லாம் நல்லா இருக்கக்கூடிய நல்ல சூழ்நிலை அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. ஏதேனும் உடல் உபாதை இருக்குமா, கண்டிப்பாக உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கணும். நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், அதே போல் கால், வண்டி வாகனங்கள் பயணம் பண்ணுறது பார்த்து பயணம் பண்ணணும். கொஞ்சம் டயர்டு அப்படிங்கிறது எப்போதுமே இருக்கும். வேலைச்சூழலில் இருக்கிறவங்களுக்கு அப்பப்போ உடல் சார்ந்த சோர்வு அப்படிங்கிறது மட்டும் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. ஒன்றும் பெரிய பாதிப்பில்லை, பயப்பட வேண்டாம், நல்லாயிருக்கு. அடுத்து நட்சத்திரம், அவிட்ட நட்சத்திரம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சுயமரியாதை அதிகமாக எதிர்பார்க்கக்கூடியவங்களாக இருக்காங்க. ஒரு தைரியம் வீரியம் உடையவங்களாக இருக்கிறாங்க. எந்த சூழ்நிலையும் கொஞ்சம் உழைப்பு யுக்திகளை பயன்படுத்தி வாழ்க்கையில் முன்னேறக்கூடியவங்க. அவங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, வேலை சார்ந்த முயற்சிகள், தொழில் சார்ந்த முயற்சிகள் கைகூடும் வகையில் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது இருக்குது. வெளிநாடு வெளியூர் போகணுன்னா கொஞ்சம் இந்த காலகட்டத்தை முயற்சி மூலமாக பயன்படுத்திக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா சதய நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சதய நட்சத்திரத்தை பொறுத்த வகையில் என்ன ஒரு விஷயம்னா, அதாவது புது புது நுட்பங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் அவங்களுக்கு கிடைக்கும். ஆராய்ச்சி நுட்பங்கள்லாம் உண்டு. அதே நேரத்தில் கொஞ்சம் அடக்கமுடையவர். ஏதேனும் கோபதாபங்கள் வந்துருச்சு அப்படின்னா கொஞ்சம் வெகுண்டு எழுந்தார் அப்படின்னா எப்பேற்பட்ட விஷயத்தையும் துணிஞ்சு செஞ்சுட்டு போயிடுவார். அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. ஆனால் இருந்தாலும் பல கலைகளை கற்றிருக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இருக்குது. ஒரு வழக்கறிஞர்
இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா வாதம் செய்யக்கூடிய தன்மையும் உங்களுக்கு உண்டு. இவங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, குடும்ப வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் உருவாக்கணும்னு திட்டமிடுவீங்க. ஒரு நிலைனா இன்னொரு சோர்ஸ் மூலமாக நமக்கு வருமானம் வரணும் அப்படிங்கிற திட்டம்லாம் திட்டுறது, அதுக்கான செயல்பாடுகளை செய்கிறது அப்படிங்கிறதெல்லாம் ஓகே தான். ஆனால் கொஞ்சம் கூடுதலான முதலீட்டு முறையில் எதுலேயும் போயிட்டு அதிக ஆசை காட்டி ஏமாத்துகிற விஷயங்களில் ஏமாந்துட வேண்டாம். ஒரு தடவைக்கு 2 தடவை உங்களுக்கு அனுபவமான விஷயங்கள்ல இருந்தால், தொழில் வியாபாரமாக இருந்தால் செய்யுங்க. மற்றபடி அதிகப்படியான பேச்சு அப்படிங்கிறது நம்பிக்கை குறைவையும் ஏற்படுத்தும். அடுத்து பாருங்கள், பூரட்டாதி நட்சத்திரம். பூரட்டாதி நட்சத்திரத்தை பொறுத்த வகையில் எப்போதுமே கௌரவத்தை விரும்பக்கூடியவராக இருக்கிறாரு. அதே நேரத்தில் தடை தாமதமான சில முடிவுகள் எடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. ஒரு குழப்பமான சூழ்நிலை அடிக்கடி அகப்படக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறதெல்லாம் இவங்களுக்கு உண்டு. ஆமாம், அதே நேரத்தில் சூழ்நிலைக்கேற்ப தன்னை மாற்றிக்கொள்ளக்கூடிய அமைப்பு, ஆற்றல் அதெல்லாம் அவருக்கு உண்டு. இவர் என்ன மாதிரி விஷயத்தை செய்கிறாரு, என்ன மாதிரி விஷயம் அவருக்கு நடக்குது அப்படின்னா, இடமாற்றம், வீடு மாற்றம், தொழில் மாற்றம் சம்மந்த விஷயங்கள்லாம் பண்ணிக்கலாம். அதுலேயும் குறிப்பாக வீடு, வண்டி, வாகனம் சார்ந்த விஷயங்களில் மாற்றங்கள் செஞ்சுக்கிறது அப்படிங்கிறது நல்லது. இடம் விட்டு இடம் போகிறது, சிறிது தூரம் பயணம் செய்கிறது. ஆமாம், வியாபாரம், தொழிலுக்காக சேல்ஸு மார்க்கெட்டிங் துறையில் இருக்கவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கக்கூடிய நல்ல சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. சரி, வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஆஞ்சநேயர் வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். வியாழக்கிழமைகளில் குரு பகவான் வழிபாடு அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.